ஹாய்! இந்த வருஷம் ஆயுத பூஜை எங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எல்லார் வீட்லயும் முன்னாடி நாளே கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு, ஆயுத பூஜை அன்னைக்கு காலைல எழுந்து படைப்பாங்க. பட் எங்க வீட்ல அப்படியே தலைகீழா நடந்துச்சுங்க. நானும் எவ்வளோ பிளான் பண்ணேன். பட் முன்னாடி நாள் என்னால கிளீனிங் ஒர்க் பண்ணவே முடியல. ஆயுத பூஜை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு தான் கதவு, ஜன்னல் எல்லாமே தொடச்சு, என்னால எவ்வளோ பண்ண முடியுமோ அத மட்டும் தாங்க பண்ணேன். கதிர்குட்டி தூங்குற அந்த கேப்ல, அதுவும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குட்டி பையன் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்குவான். அந்த கேப்லேயே இந்த வேலையெல்லாம் பண்ணேன். ஸோ கதவு, ஜன்னல் எல்லாமே போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆயுத பூஜை நாளே நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி தானே. ஸோ என்னோட வேலை என்ன, நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ வீடியோ எடுக்கிறது ரிலேட்டடாக இருக்கிற ட்ரைபாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, நான் ஒரு நோட் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ண போகிறேன், என்னென்ன ப்ரொமோஷன் வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வைப்பேன். ஸோ அது எல்லாமே பொட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். குட்டி பையன் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனை அப்படியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்க வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் வச்சு தான் படைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு டைம் பத்தவே இல்லை. ஸோ வந்து பொரி, அதுக்கப்புறம் சுண்டல், ஃப்ரூட்ஸு, அப்புறமா அந்த லேப்டாப் திங்ஸ் இதெல்லாமே வச்சு நான் படைச்சேன். கதிர்குட்டி கத்திக்கிட்டே இருந்தான். என்னன்னே தெரியல, என்கிட்ட வரணும்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கிச்சன் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் வெளியே நிற்க வச்சுட்டேன். படையல் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கூப்பிட்டேன். அப்பயுமே என்கிட்ட வரணும் அழுதுகிட்டே இருந்தான். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கதிர்குட்டியை நான் வாங்கிட்டேங்க. கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே தொடச்சி வச்சிருந்தாரு ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த படையல் வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆயுத பூஜை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா படையல் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு முக்கியமான பிளேஸ் கூட்டு போனாரு. நான் ரொம்ப ஹாப்பிங்க. என்னன்ற நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.